ஹாய், வெளியே சாப்பிட போயிட்டு ரோட்டில் எனக்கு கடையை தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீக்கெண்ட் எதுவுமே வெளியே சாப்பிட போகலான்னு சொல்லி அப்போ தான் பிளான் பண்ணோம். அதனால வெளியே கிளம்பிட்டோம். போகிறப்ப வண்டி கொஞ்சம் வெயிலுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னன்னா பெட்ரோல் இல்லை. எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே போட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். அங்கே போனால் பங்க் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் மறுபடியும் 2 பங்க் வரும். அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நேரமோ என்னமோ தெரில, அந்த 2மே க்ளோஸாக தான் இருந்துச்சு. என்னடா பண்றதுன்ட்டு கொஞ்சம் தூரத்துல பைக்கும் நின்றுச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி ஆள்லாம் வர சொல்லிட்டு பெட்ரோலை போட்டுட்டு சாப்பிட வந்துட்டோம். ஹோட்டல் ஆல்ரெடி எனக்கு பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்ப இருந்தே அங்க போய் சாப்பிடணும்ட்டு எனக்கு ஒரு ஆசை. போனாட்டி ஃபர்ஸ்ட் பரோட்டா தான் வாங்கியிருந்தேன். பட் பரோட்டா அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். வெஜ் சால்னாவும் நல்லா இருந்துச்சு, தக்காளி குருமாவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து அடை தோசை, ஒரு பட்டர் தோசை ட்ரை பண்ணேன். 2மே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஷாப் 1:30 வரைக்கும் இருக்கு போல நைட்டு. எப்போயா போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ போயிட்டு வர வழியில எப்பயும் நாங்கள் வாங்குற டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு தோசை சாப்பிட்றதுக்கு என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படி மட்டும் தான் இருந்துச்சு. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இடையில பார்க்கலாம். பை.